ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற மொக்கையான ஸ்கில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஹீரோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் அந்த மொக்கையான ஸ்கில் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ டிஃப்ரெண்ட்டாக கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால தான் அது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 4. இப்போ நம்ம ஹீரோ தான் எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு டவுனுக்கு போயிட்டு இருக்கான். அப்படியே ஓடாவையும் மீட் பண்ணதான் டாப் ப்ரையாரிட்டி அந்த ரவுடி கேங் கிட்ட இருந்து கேர்ள்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு இந்த ஃபாரஸ்ட்டை விட்டு முதல்ல வெளியே போகணும். ஒரு பெரிய சைஸ் ஆர்க் வரவும் நானே தனியாக பார்த்துக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஃபிசிக்கல் அட்டாக் அது மேலே ஒர்க் ஆகுது, மேஜிக் அட்டாக் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த படிப்பாளி கேங் சொன்னதான் அந்த கேர்ள்ஸ் சொல்கிறாங்க. மேஜிக் அட்டாக் பவர்ஃபுல்லாக என்கிட்ட என்ன ஸ்கில் இருக்குன்னு நம்ம ஹீரோ பார்க்கலாம். எல்லா எலமெண்ட்ஸுமே நம்ம ஹீரோக்கு டெம்பரேச்சருங்கிற கண்ட்ரோல்குள்ளேயே வந்துருது. எப்படி கம்பைன் பண்ணி அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போது அந்த ஆர்க் அட்டாக் பண்ணுது. நான் ரெடி அவளை கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறேன். கட்டையோட்டு மண்டையில் போடுவோம். அந்த ஆர்க்கு கீழே விழுந்துருது. அடடே, ஒரு அடிக்கே செத்துடுச்சு. பிசிக்கல் அட்டாக் ஒர்க் ஆகுதுன்னு நாங்களே நம்ம ஹீரோ பார்த்தா இப்படி ரிஸ்க் எடுக்காதான் பொண்ணுங்கள்லாம் நம்ம ஹீரோவை மறைக்குவோம். நெக்ஸ்ட் டைம் மேஜிக் யூஸ் பண்றான் நம்ம ஹீரோ சொல்றான். அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் தூரத்துல இருந்து ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி அது மூஞ்சில அட்டாக் பண்றான். அட, இதுவும் ஒரு அடியிலேயே விழுந்துடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும் திரும்பவுமா அப்படின்னா உண்மையிலேயே நீ ரொம்ப ஸ்ட்ராக் தான் போலியே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. நைட்டு பொண்ணுங்கள்லாம் ஃபாரஸ்ட்ல கேம்ப செட் பண்றாங்க. நம்ம ஹீரோ தனியா உட்காந்து மேஜிக்கை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். மேஜிக்கை யூஸ் பண்ணி ட்ராப் செட் பண்ணியாச்சு. பொண்ணுங்க இப்ப சேஃபா இருப்பாங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ரைசல் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆனதுல நம்ம ஹீரோக்கு மேப்புங்கிற ஸ்கில் கிடைச்சிருக்கு. இதுக்கெல்லாம் கான்டாக்ட் லைன் ஸ்கில் தான் காரணம். எந்த வழியா போனா குயிக்கா போகலாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது சில ஆளுங்க அந்த பக்கம் வராங்க. ரவுடி கேங்க நம்ம ஹீரோ பார்த்தா ஃபிட்னஸ் கேங் தான் அங்க வந்திருக்காங்க. ஃபிட்னஸ் கேங் நம்ம ஹீரோ கூட பேசுறத கிளாஸ் ரப்போ தூரமா இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னப்பா நம்ம கேங் கூட வந்து ஜாயின் பண்ணாம தூரமா இருந்தே பாக்கீங்க, நீங்களும் பொண்ணுங்களை தப்பா யூஸ் பண்ண பாக்கீங்களான்னு கேட்கவும், அப்படிலாம் இல்ல, நாங்க அந்த ரவுடி கேங் மேல ஒரு கண்ணு வச்சிருக்கோம். பொண்ணுங்க சேஃப்டி தான் எங்களுக்கும் முக்கியம். ஸோ ரவுடி கேங் லெவலப் ஆகி திரும்பவும் வந்தா ஸோ அவங்கள நாங்க கண்காணிச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி சாமன் பப்பட்டியர் ஸ்கில் விடவும் மோசமான இன்னொரு ஸ்கில் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லவும், ஹைஜாக் தானே நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அது மட்டும் அவங்க கிட்ட இருந்ததுன்னா பெரிய பிரச்சனை அப்படின்னு ஃபிட்னஸ் கேங் சொன்னா, முட்டாளுங்களா, ஒருவேளை அந்த ஸ்கில் என்கிட்ட இருந்தா நீங்க எல்லாம் வந்து மாட்டிக்கிட்டீங்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். அது வாண்டா இருந்தா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நீ அவ்வளோ மோசமானவ கிடையாதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். என்கிட்ட அதை விட மோசமான சப்ஜெக்ட் ஸ்கில் இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். பட் அப்படி இருந்தாலும் நீ கெட்டது பண்ண மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். பட் நம்ம கிளாஸ்ல இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட தான் ஹைஜாக் ஸ்கில் இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா இரு, நாங்க ரவுடி கேங்க கண்காணிச்சுக்கிறோம், நீ கேர்ள்ஸை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஏதாச்சும் ஹெல்ப் தேவைன்னா காப்ளின்ஸ் கிட்ட வழி கேளுங்க, அதுங்களுக்கு என்ன நல்லா தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அடுத்த நாள் ஆன உடனே இவங்க டிராவலிங்க கண்டினியூ பண்ண ரெடி ஆகும்போது எல்லாரும் அந்த கடவுள் கொடுத்த ஒயிட் ரூம்ல இருந்து வெப்பன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. சரி, நம்ம ஹீரோவோ தனியா போறான். பார்த்தா கிளாஸ் ரப் நம்ம ஹீரோ வந்து தனியா பேசணும்னு கூப்பிடுறா. லாஸ்ட் நைட் அந்த பாய்ஸ் வந்துட்டு வந்து பேசிட்டு போனதை கேட்டேன்னு சொல்லுவோம். ஆமா, அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவும் சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சாரி, நான் இதை வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருக்கணும்னு கிளாஸ் ரப் சொல்ல வரதுக்குள்ள ஹைஜாக் ஸ்கில் வந்துட்டு தானே இருக்கு, எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனால் இது ஓட குரூப்புக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு வா கேட்குறா. படிப்பாளி கேங்குக்கும் ஹைஜாக் ஸ்கில்னு ஒன்று இருக்குங்கிறது தெரியும், அவங்க அதை பற்றி பரிசா கவலைப்படலைன்னா அது வந்துட்டு தான் இருக்கும் நான் கெஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். உனக்கு என்ன பார்த்து பயம் இல்லையா அப்படின்னு வா கேட்குறா. ஏன்னா அந்த ஹைஜாக்குங்கிற ஸ்கில் ஒரு பர்சனை கொண்டா அந்த கொன்ன பர்சன்ட்டு இருந்தால் அவங்க ஸ்கில்லை எடுத்துக்கிட முடியும் அப்படின்னு கிளாஸ் ரப் சொல்லவும், அந்த படிப்பாளிங்க உன மேலே நம்பிக்கை வச்சதுனால தான் அவங்க கவலைப்படாமல் போனாங்க. எனக்கும் அதே நம்பிக்கை இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ நான் ஒன்று நம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவுமே கிளாஸ் ரப் உடனே அழ ஆரம்பிக்கிறா. அடிக்கடி அழுதுட்டு இருக்கே நம்ம ஹீரோ கேட்கவும், அதுக்கு நீதா காரணம்னு வா சொல்லவும், யுவர் ஆனர் பொய்யா குற்றம் சுமத்துறாங்க, இதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ காமெடி பண்ணிட்டு ஓடுறான். தேங்க்ஸ் ஹாருக்கா அப்படின்னு சொல்லி அவ ஸ்மைல் பண்றா. கம்மியான விலையில ஜூஸி அப்படின்னு நம்ம ஹீரோ வித்துட்டு இருக்கான். காசு இல்ல, வேற வழியில பே பண்ணலாமான்னு ஒரு பொண்ணு கேட்கறா. உடனே கிளாஸ் லீடரும் நம்ம ஹீரோ வந்து திட்டுறா. இவங்க நினைச்சதை விடவே குயிக்கா தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தூரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு தண்ணி இருக்கிறத பாக்குறான். அந்த இடத்துல ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குன்னா ஹைட்டா போயிட்டு நம்ம எந்த லொகேஷன்ல இருக்கோம்னு பார்க்க முடியும். நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, இதோ நான் வந்துட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போறான். மேஜிக் டிராப்பை நம்ம ஹீரோ அவன் பாடியில யூஸ் பண்ணி வெயிட்ங்கிற ஸ்கில்லையும் அந்த மேஜிக்கையும் கம்பைன் பண்ணி நம்ம ஹீரோ மரம் விட்டு மரம் தாவி ரொம்பவே லைட் வெயிட்ல இருக்கிறதுனால ஃபாஸ்டா மேலே போறான். இவங்க இருக்கிற லொகேஷனோட கிளியர் வியூ கிடைச்சிருது. போச்சு, நான் கீழே எப்படி போக போறனோ அப்படின்னு அவ்வளோ ஹைட்ல இருந்து இப்போ நம்ம ஹீரோ கீழே விழுறான். மேஜிக் டிராப் மட்டும் இல்லையோ, இந்நேரம் அவ்வளோ ஹைட்ல இருந்து விழுந்ததுக்கு நான் செத்துருப்பேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டேய், ஸ்கவுட்டிங் தண்டா போடுறேன்னு சொன்னா இவ்வளோ ஏன்டா அடிபட்டிருக்குன்னு கேட்கவும் நடந்த விஷயத்த நம்ம ஹீரோ சொல்றான். கிளாஸ் ரப்போ பிடிச்சி நம்ம ஹீரோ திட்டிட்டு இருக்கா. ஜோஸ் மேக் பண்ண நான் சில பெரிஸை கொண்டு வந்திருக்கேன் நம்ம ஹீரோ அவளை சமாதானப்படுத்தவும், ஜோஸா அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு ஓடி வரா. போற வழியில பொண்ணுங்கள்லாம் அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மான்ஸ்டரும் வருது. ஐயோ, நம்ம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு பொண்ணுங்க ஓடுறாங்க. பட் ஒரு வழியா டிராவலிங்லாம் முடிஞ்சு இவங்க இந்த காட்டை விட்டு வெளியே வந்துருந்தாங்க. தூரத்துல மலைகள் இருக்கு, மலைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல, கண்டிப்பா ஒரு டவுன் பக்கத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரப் சொல்றா. நம்ம ஹீரோ வானத்து மேல ஜம்ப் பண்ணி போனதுல நம்ம ஹீரோக்கு ஏர் பேக்னு புதுசா ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கு. காத்துலயே பண்ண ஹீரோ நடந்து மேல போய் பாக்குறான். கீழே கை காமிக்கிற ஏஞ்சல் யாரா? ஓ, அது கிளாஸ் ரப்பா நம்ம ஹீரோ பாக்குறான். மேல போய் அந்த மலைக்கு பின்னாடி எல்லாம் சேஃபான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா பெருசா பிரச்சனை எதுவும் இல்ல. பட்
தூரத்துல ஒரு இடத்துல சில ஆளுங்கள மான்ஸ்டர் சுத்து போட்டிருக்கு. இந்த வேர்ல்டோட மக்களை நான் பார்த்தா மான்ஸ்டர் அவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்கிறா. இவ்வளவு நல்லவளா இருக்க கூடாது, அவனுங்க திருடங்களா மோசமானவங்களானே தெரியாது. அண்ட் நீங்க ஃபாஸ்டா ஓடுனாலுமே அவங்க இருக்கிற லொகேஷனுக்கு டைமுக்கு போக முடியாது, அது ரிஸ்க் நம்ம ஹீரோ சொல்றான். மேபி அவனுங்கெல்லாம் பேட் கைஸா இருந்தா நம்மள ஹர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அவங்க நல்லவங்களா இருந்தா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தரை சாக விட முடியாது இல்ல அப்படின்னு கிளாஸ் ரப் சொல்லவும், நான் சொன்ன மாதிரியே நம்ம ஓடினாலும் டயத்துக்கு அங்க போக முடியாது, ஸோ அதனால நான் மட்டும் பறந்து போறேன் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு மேஜிக்கை கிரியேட் பண்ணணும். நம்ம ஹீரோ வந்து அவன் பாடி வெயிட்டை லைட் ஆக்கி மேஜிக் கிராப்பை யூஸ் பண்ணி விண்டை கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ பறந்து போக ட்ரை பண்றான். பட் அந்த விண்டு வந்து கிளாஸ் ரப்பையும் சேர்த்து இழுத்துருது. இப்போ ஏர் வாக்கை யூஸ் பண்ணி அப்படியே நம்ம ஹீரோ மேல பறந்தா ஹாருக்கா மெதுவா போ அப்படின்னு கத்திட்டு இருக்கா. வின் மேஜிக் இழுத்துட்டு முன்னாடி பாரு ஸ்லோவா போன்னு சொல்லவோ இதுக்கு பிரேக் எல்லாம் கிடையாது நம்ம ஹீரோ சொல்றான். இவங்க போய் விழுந்த போர்ஸுக்கே சுத்தி இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இறந்து போயிடுச்சு. கிளாஸ் ரப் மயங்கிட்டா. பட் நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகல. என் பார்ட்டியை காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு ஒருத்தன் வந்து சொல்லுவான். என்னோட பேரு காட்டாக் அப்படின்னு ஒருத்தன் இன்ட்ரடியூஸ் ஆகிறான். இந்த வயசான ஆளுங்க கூட பொண்ணுங்களும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். அட்வென்ச்சர் ஸ்கில்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் எடுத்து மான்ஸ்டர் தோக்கடிக்க வந்தோம், அப்பதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க கேரேஜ் கவுந்து கிடக்க என்ன பண்ணலான்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த கேப்ல மத்த கேர்ள்ஸ் எல்லாரும் நடந்தே இந்த இடத்துக்கு வந்துருத்தாங்க. சரி தெம்பா இருக்க மஷ்ரூம் சாப்பிடுங்க நம்ம ஹீரோ கொடுக்குறான். இது ஸ்டாமினா ரெக்கவரி போர்ஷன் தானே, இவ்வளோ ரேரான மஷ்ரூம் எங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறீங்களான்னு அவங்களும் ஹாப்பியா வாங்கி சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி வயசான ஆளுங்க இந்த பொண்ணுங்க கூட இந்த வயசுல என்ஜாய் பண்ணி இருக்காங்க, என்னால என்ஜாய் பண்ண முடியல நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். கிளாஸ்ல போய் இப்போ எந்திரிச்சிருந்தா மற்ற பொண்ணுங்களும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. ஒரு ரியல் லைஃப் வெல்ஃபை மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க எக்ஸைட் ஆகுறாங்க. எங்களோட டவுனுக்கு அவங்க எல்லாரையும் நாங்கள் கூட்டிட்டு போறோம், இதுதான் டவுன் ஹோமவே அப்படின்னு சொல்லி அவங்க காமிக்கிறாங்க. அதை ஒன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் ஓடாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ ஒரு கோடை போடுவோம். பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்னா அதை தாண்டி இந்த டவுனுக்குள்ள காலை வைக்கிறாங்க. பட் அதே சேம் டைமிங்ல அந்த ரவுடி கேங் வந்து நிறைய மான்ஸ்டர்ஸை கொண்டு லெவலப் ஆயிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணுங்களை நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி சாம் அண்ட் பப்பட்டியர் ஸ்கில்ல நம்ம அன்சீல் பண்ணணும். சேல்ஸ் ஸ்கில் இருக்கிற ஒருத்தனை தான் நம்ம போய் அதுக்கு மீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த படிப்பாளி கேங்க போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ரவுடி கேங் முடிவு பண்றத இவங்களை கண்காணிக்கிற ஃபிட்னஸ் கேங்கும் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஹைஜாக் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஸ்கில் வந்துட்டு கிளாஸ் ரப் கிட்ட தான் இருக்கு. பட் அவன் மோசமானவா கிடையாதுங்கிறதுனால யாரையும் கொன்னுலாம் அவங்க ஸ்கில் அவ எடுத்துக்கிட மாட்டா. நம்ம ஹீரோ ரொம்பவே இன்டெலிஜென்ட்ங்கிறத ஒவ்வொரு இடத்துலயும் இன்டைரக்டா சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம ஹீரோ பக்காவா நோட்டீஸ் பண்றாங்கிறத காமிச்சு நமக்கு சொல்றாங்க. ஃபைனலி இந்த இன்னொரு வேர்ல்டுல இவங்க ஒரு டவுனை ரீச் பண்ணிட்டாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.